programs we used to see 3D. Now it is one more 4Ds and 4Ds, and I'm very happy about this because it's not easy for Numbakkam beach to come all the way from other states. I think it's a very rare occasion. I'm very thankful to him for coming to me to do this work. For Mr. MK, I cannot speak about him because if I speak about him, I will get emotional maybe. Because in Pasanga Padam, we used to see that man will say, whenever I get a clap, I get inspiration to that. அதே மாதிரி எனக்காக கைத்தட்டினவங்க இங்கே நிறையா பேர் இருக்காங்க. சார் வந்து அதில் மேஜர் இருப்பார். இன்னொன்று பத்மகுமாரி மேடத்தை பற்றி நான் பேசாமல் இந்த இடத்துக்கு போனேன்னா அப்புறம் எனக்கு சால்வேஷனே கிடைக்காது. ஏன்னா நான் நுங்கம்பாக்கத்துலேருந்து இங்கே வந்தது ஹார்பருக்கு வந்ததே 10 o'clock வேணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு 1 year ரொம்ப சுகமாக 10 o'clock பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐஎல்டி ஆயிடுச்சு, நைட் டியூட்டி போடணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் இவங்கெல்லாம் வந்தாங்க, மேடம் ஜூலி பத்மகுமாரி எல்லாரையும் போட்டதுனால நைட் டியூட்டி வரணும். உண்மையில் பார்த்தா அவங்க தான் சீனியர், ஜூலி அடுத்த சீனியர், நான் வந்து ஜூனியர் ஜேட்டு பார்ப்போம். என்னை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நான் நைட் டியூட்டி தான் வந்துக்கணும். ஐ வுட் மெட் ஹெல் அந்த மாதிரி தான் ஆயிருக்கும் எனக்கு லைஃப். ஏன்னா அம்மாவை சின்ன குழந்தை நான் வந்து அடாப்டட் லேட்டர் ஸ்டேஜஸ் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான பொசிஷன். நைட்டுங்கிறதுக்கு நினச்சே பார்க்க முடியாத மாதிரி இருந்தது. அப்போ வந்து தே கேவ் மீ பேக்கிங் அந்த மாதிரி பண்ணி பத்மகுமாரி மேடம் வந்து எனக்காக விட்டு கொடுத்து நான் எங்கள் ஹார்பரில் வந்து ஷைன் பண்ணேன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து இவங்க 2 லேடிஸு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ் தான். ஏன்னா அவங்க தன்னைத்தானே கொஞ்சம் கீழே வச்சுட்டு என்னை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டாங்க. அவங்க தூளாக இருந்தாங்க, நான் மேலே கோபுரமாட்டம் இருந்து எல்லாத்தையும் பேர் வாங்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான் உண்மையில பார்க்க போனீங்கன்னா அதை வந்து நான் இந்த 1 year ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதாவது நாங்கள் ஷிஃப்ட் வந்த 1 year தான் அதோட, ஏன்னா வெயிலோட அருமை வந்து நிழலோட அருமை வெயிலில் தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. லாஸ்ட் 1 year ஷிஃப்ட் வந்தேன். ஆனால் அப்போ எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குல்ல, நானே தான் வாலண்டியர் பண்ணேன். அப்போ கூட மேடம் வந்து நீங்கள் சீனியர், அவங்க வந்து எப்போதுமே சீனியருக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. அந்த டுகெதர்னஸ்ஸு, அந்த அந்த பத்மகுமாரி, ஜூலி, சுப்பராஜ் சார், கோபாலன், அந்த செட்டப் வந்து இட் வாஸ் வெரி குட் செட்டப். நான் வந்து என்னோட 40 years சர்வீஸில் நான் பார்த்ததுலேயே எனக்கு ஹார்பர் சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக ஐம் தேங்க்ஃபுல் டு எவ்ரிபடி. ஹார்பர் எல்லா செக்ஷனுமே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஆப்ரேட்டராக இருந்தபோது நாங்கள் எவ்வளோ ஒரு டுகெதர்னஸ்ன்னு சொல்லவே முடியாது. எல்லோரும் லேடிஸு, நான் சாப்பாடு கொண்டு வரது என்ன, ஒரு ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறது என்ன, ஒரு 300 பேர் சார் 300 ஆப்ரேட்டர்ஸ். ஒரு ஷிஃப்ட்டுக்கே 40 பேர் வருவோம். டியூட்டினா 10 நிமிஷம் முன்னால் வந்துடணும். இங்கே மாதிரி நம்ம வந்து 1 hour பின்னால் வருவோம்னு நினைப்போம். அந்த மாதிரி கிடையாது. 10 நிமிஷம் முன்னால் வந்து அந்த பென்சிலை சீவி எடுத்துட்டு அப்புறம் ஹெட்செட்டையும் லாக்கர்லேருந்து திறந்து கரெக்டாக அந்த 1 மணி டியூட்டி 6:40 டியூட்டினா 6:39 உள்ளே நுழைஞ்சிடணும். இல்லைன்னா போர்டில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து அடிச்சுடுவாங்க. எல்லாம் வீட்டுக்கு போனோம். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் நாங்களாம் வந்தவங்க. அந்த மாதிரி 10 minutes 5 minutes தான் ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி நம்பர் ப்ளீஸில் நான் அதான் நினச்சி பார்த்தா டெக்னாலஜி டிஃப்ரெண்ட் சார் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் இது. நான் உள்ள நுழைஞ்சபோது பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஃபோன் இருக்கிறதே வீட்டில் ஒரு பெரிய அசெட்டு. ஒருத்தட்ட டெலிஃபோனில் பேசுகிறதுனா தெரியாது. எங்களுக்கு இருந்த டெஸ்ட்டே வந்து டெலிஃபோனில் பேசு. நான் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டராக என்டர் பண்ணும்போது வேறு எதுவும் கிடையாது. டெலிஃபோனில் ஒருத்தவங்க ஒரு ரூம்லேருந்து பேசுவாங்க, அதை நம்ம இங்கே எடுத்து எழுதணும். எழுதி கொடுத்துட்டோம்னா யுவர் செலக்டட். அந்த மாதிரி டெலிஃபோன் வந்து ஒரு ரேரிட்டியாக இந்த காலத்தில் நாங்கள் உள்ள நுழைஞ்சோம். அப்புறம் கால் புக் பண்ணுவாங்க, 180 கூப்பிட்டு அங்கேருந்து ஒரு டிக்கெட்டை கொண்டு நம்மகிட்ட கொடுப்பாங்க. நம்ம ஒரு பாம்பேயை கூப்பிட்டு பியாண்ட் கால் போடணும்னா ஒரு டே வேணும். அவரோட பேசி அந்த பியாண்ட் ஸ்டேஷனில் ஒரு நம்பர் வாங்கி அவர் பக்கத்து வீட்டில் பிபி இருக்காடா, அந்த பிபி தான் ஒரு நாதசுரக்காரங்க பிபி தான் என்னை கிண்டல் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கூட வந்துருப்போம். அந்த பர்டிகுலர் பர்சனை கூப்பிட்டு ஃபோனில் வச்சு கொடுத்து அவங்க பேச ஆரம்பிச்சப்பறம் அந்த கீயை போட்டு பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி டிக்கெட்டில் என்ட்ரி போட்டு இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிடி ரொம்ப அவங்க ஓஎஃப்சி வந்தப்பறம் ஃபைபர் வந்தப்பறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமேசிங்காக இருக்குது. நாங்கள் 3 சேனலோட எவ்வளோ போராடி இருக்கோம். அந்த ஜரிகையை தூக்கி மேலே போட்டுருவாங்க ஒயரில் போட்டால் 2 ஜரிகை 2 ஒயரையும் சேர்த்துட்டுன்னா அந்த லைன் போயிடுது. ஒரு 3 பிளான் தான், 3 சேனல் தான், 4 பேர் தான் பேச முடியும். ஒரு டைரக்ட் ஸ்பீச்சு 3 வந்து இதாகி போகிறது, மக்ஸில் போகிறது. 4 ஸ்பீச் தான் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு எவ்வளோ போல்ஸு, எவ்வளோ பேர் போகணும், பெட்ரோலிங் போகணும். அந்த மாதிரி இன்னும் முன்காலத்துலலாம் இன்னும் எவ்வளோலாம் அந்த நிறையா பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த இதோடய நம்மளும் வளர்ந்தோம். இதை என்னால் லேர்ன் பண்ண முடிஞ்சது. இன்னும் பக்கத்தில் வந்து ஐ லேர்ன் மேஜர் பார்ட். உண்மையில நான் எஸ்பிஎஸ் போனோடனே கூப்பிட்டு வச்சு சொல்லுவாருங்க, வாங்க
சுப்லட்சுமி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எல்லாத்தையும். அதெல்லாம் ரொம்ப எனக்கு இன்னும் ஆனால் ஆக்சுவலாக அவங்க வந்து நினச்சாங்க ரிப்பேர் சென்டர்லேருந்து வந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. கேரியர் நான் டிரான்ஸ்மிஷன் ஆகவே இருந்தேன். அதனால் எனக்கு ரொம்ப டிரான்ஸ்மிஷன் பற்றி நாலேஜ் இருந்தது. ஆனால் அந்த மாதிரி ஒரு நாலேஜ் ரொம்ப பக்கத்தில் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருந்தது அவங்களுக்கு. அது எனக்கு கொஞ்சம் முதல்ல கஷ்டமாக இருந்தது. அப்புறம் எனக்கு சரியாக போயிருக்காது சொல்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து ஆப்ரேட்டராக இருந்த போது எனக்கு ஊரை பற்றி தெரிஞ்சுது, ஜாகிரபி தெரிஞ்சுது. எனக்கு இந்தியாவில் எந்தெந்த ஊர் எங்கெங்கே இருக்குது. ஏன்னா நாங்கள் கூப்பிட்டு பேசுவோம். இப்போ இந்த ஊர்னா பாம்பேயை கூப்பிடணும், அந்த போர்டில் கொண்டு கொடுக்க தெரியணும் நமக்கு. பாம்பே போர்டு, டெல்லி போர்டு, டெல்லி பியாண்ட் ஸ்டேஷன்ஸ்லாம் அந்த டிக்கெட்டை கொண்டு டெல்லி போர்டில் கொடுக்கணும். பாம்பே பியாண்ட் ஸ்டேஷன் சுற்றிக்கிற என்னெல்லாம் இருக்குது எல்லாம் தெரியணும். அந்த சின்ன சின்ன ஊர் அப்போலா அது இது என்ன ராய்ப்பூர் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி கனெக்டிவிட்டி அந்த நாலேஜ் வந்து ஆப்ரேட்டரில் கற்றுக்கணும். அந்த கூட பார்த்தீங்கன்னா கேரியர் நாலேஜ் கற்றுக்கணும். பேசிக் கேரியர் தான் எல்லாத்துக்கும் பேசிக். அந்த நாலேஜ் இருந்ததுனால தான் என்னால் டெவலப் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மல்டிப்ளெக்ஸிங் வந்து 3 சேனல் 8 சேனல் அப்போ 12 சேனல் வந்தபோது கொயர்ஷியல் வந்தபோது ரொம்ப நம்ம ஆச்சரியப்பட்டோம். கொயர்ஷியல் வந்து இவ்வளோ சேனல்ஸ் 1000 அடல் கொயர்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஓஎஃப்ஸ் இருந்தப்பறம் நம்மளால் ட்ரமெண்டஸ் இருக்கு முடியாது. ஆனால் அந்த பேசிக் வந்து வேறு மாதிரி எனக்கு இருந்தது. அது ஒரு நல்ல விஷயம் தான். எனக்கு இன்னும் கூட நிறையா கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. அதே மாதிரி அது போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. இன்னொன்று என்னன்னாக்கா ஒரு கழுவை பற்றி சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு அதோட நகத்தெல்லாம் உடச்சி விடுவாங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் பழசாயிடுன்னு சொல்லிட்டு உடச்சி விட்டு புதுசு பண்ணுவாங்க. அது மாதிரி ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு நியூ லைஃப். என்னோட இந்த பிஎஸ்என்எல் லைஃப்ங்கிறத விட்டுட்டு டெய்லி ஆஃபீஸுக்கு வருது ஒரு மாதிரி சில விஷயங்கள் நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது விட்டு ஒரு ஃப்ரீடமான ஒரு லைஃப்பை தொடங்க போகலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் உண்மையில பார்க்கறேன். ரொம்ப நாளாக லீவில் தான் இருக்கேன் நான். அப்போவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப்னு ஒரு டி சொல்கிறாரு. அது மாதிரி வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு நியூ வெரைட்டி. சித்ரா மேடம் எங்கேருந்து வந்திருக்காங்க. எப்போ கூப்பிட்டு மேடம் வருதுலேருந்து வந்திருக்கிறதா அவங்களாம் பார்க்க சுந்தரி எல்லாம் ராஜேஸ்வரி எல்லாரும் முத்தியால் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாருங்கள் அவர் நான் தோற்றுறேன். அவர் தான் என்ன கொடுத்துருக்காரு. நான் போன செஷனுக்கு அப்புறம் தான் அவர் அது மாதிரி ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவர் பெரிய எழுத்துவாரி இலக்கிய பெரிய தமிழ் படிக்கலான்னு ஆசை இருக்குது. எல்லாருக்கும் ஆசை இருக்குது. யோகா லைஃப்பில் நிறையா விஷயம் இருக்குது. உண்மையிலே ஏதோ எக்கனாமிக்கலாக வந்து நம்ம செய்வோம். நம்ம ஜாப் அதே ரசிச்சு பண்ணணும் விஷயம். ஆனால் நான் ஐம் டிஃப்ரெண்ட் பர்சன். எனக்கு வந்து நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதெல்லாம் நான் இன்னும் டெவலப் பண்ணிப்பேன். என்னோட கலீக்ஸ் அதே மாதிரி பாரி சார் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் நான் அபிஷேகம் ஒரு பவர் பிளான்ட் வந்து அங்கே சார்ஜ் கொடுத்துருக்காரு. நைட்டு ஃபுல்லாக முடிச்சுன்னு உட்காந்துருப்பார். ஒரு நாவல் வச்சுட்டு 2 hours ஒரு தடவை ரீடிங் எடுத்துட்டு எனக்காக அவர் அந்த பவர் பிளான்ட்டை வந்து ரிவைவ் பண்ணி கொடுத்தாரு. அப்போ எவ்வளோ அவங்களால வாஸ் வெரி குட் சர்வீஸ் பாரி சாரை பற்றி சொல்லுவாங்க. அதே மாதிரி கோபாலன் சார் வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். எவ்வளோ போயிருக்காங்க. சரி எதாக இருந்தாலும் அதே மாதிரி பர்சனலாக அவர் எதாக இருந்தாலும் ஏதாவது ரூட் வேணும்னா அவரை தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுவேன். சார் எங்கே போகணுன்னா பஸ் ரூட் இல்லை ஏதாவது ரூட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா பர்சனலாக அவரை கூப்பிடுவாங்க. என்ன எப்படி டெக்னிக்கலாக இவங்க கூப்பிடுறேங்கிறாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட் கூப்பிடுறாரு கோபாலன் சார். உடனே கரெக்டாக கைட் பண்ணுவார். சார் இங்கேருந்து எங்கள் ஏரியாவிலேருந்து எப்படி சார் போகலாம் அந்த மதுரை வயலுக்கு அப்படின்னு கேட்டாக்கா அவர் பஸ் ரூட் கரெக்டாக பேசுவோம். அந்த மாதிரி அப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னாக்கா ஒரு காளிதாஸ் ரொம்ப கரெக்டாக சொன்னார். குடுகுடு கிழவருக்கு போய் பென்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த குடுகுடு கிழவி இங்கே வந்திருக்காங்க எனக்காக. அவங்க வந்து நான் சின்ன நினச்சிப்பேன் என்கிட்ட ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. உண்மையாக அது எனக்கு தெரியும். அது என்னன்னு தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு பவர்ஸ் என்னை கைட் பண்ணுறா இல்லை எனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ஒருவேளை நான் ஈகோயிஸ்டிக்காக கூட சொல்லலாம். ஆனால் இருக்குது அது எனக்கு தெரியும். அந்த ஈகோவோ அந்த பவர் எங்கேருந்து வந்துருக்குன்னு பார்த்தா மேபி என்னோட அம்மாட்டேருந்து தான் வந்துருக்கோம். அவங்க வந்து 3 years எனக்கு ஃபீல் பண்ணியிருக்காங்க. வெரி டிஃப்ரெண்ட் லேடி. அவங்க 83 years ஆகுது. அவங்க வந்து இப்போ போன வாரம் திருப்பதி போனோம். 2 மணி நேரம் க்யூவில் நின்று தான் எங்களோட வந்தாங்க. மலை ஏறுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாலை அவங்களுக்கு ஒரு தூரம் போடணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு.
பெயின்ஸ் ஒரு வாரமாக டெய்லி கொடுத்துட்டு பாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரிபடி எல்லாம் சார் ஃபார் கம்மிங் ஆல் த வே பார்த்தோம் எல்லாருக்குமே சுந்தரி அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனப்புறம் லேடிஸ்லாம் வெளியில் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். சித்ரா மேடம் சுந்தரி மேடம்லாம் வந்து வெரி தேங்க்ஃபுல். ராஜேஸ்வரி மேடம் அவங்க எப்போதுமே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஷாம்லா மேடம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். Salachi madam, I am thankful to everybody for having come to this occasion. Rajeshwari, எங்கே ஏன் வரல ஆண்டுகால பணி இன்றுடன் முடிவுடை. ரொம்ப பேர் என்ன பாராட்டி பேசுனீங்க. என்ன பாராட்டுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த நிலையில் இந்த நெடும் பயணத்தில் என்னுடன் உறுதுணையாக இருந்த பலரை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 74 டெக்னீஷியன் நான் ஜாயின் பண்ணும்போது என்னுடன் இதே பேச்சில் இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கு இதே டிபார்ட்மெண்ட்டில் இதே செக்ஷனில் என்னுடன் பணிபுரிந்து கொண்டிருக்காங்க. அதில் கருணாகரன், பிடிஓ, கண்ணன் இவங்கெல்லாம் என் கூட இதே மைக்ரோலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மைக்ரோக்கு நான் வரும்போது இந்த பில்டிங்கில் ஃபஸ்ட்டு விஎஃப்டி இன்சுலேஷன் சிடிஓலேருந்து இந்த பில்டிங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. சிடிஓ விஎஃப்டிக்கு வந்து விஎஃப்டிக்கு முதல்ல நாங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணோம். நான் துளசிங்கர், மனோகரன், பாலகிருஷ்ணன், இன்னும் பல. அங்கேருந்து அது நான் இன்சுலேஷன் இருந்த காலத்தில் அதன் பிறகு இன்சுலேஷன்லேருந்து நான் வந்து மைக்ரோ கோஆக்ஷன் மாயவரம் கோஆக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். மாயவரம் கோஆக்ஷன்லேருந்து சிடிடிசிக்கு வந்தேன். தென் அகைன் இதே பிஎஃப்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து தென் மைக்ரோவில் நான் வந்து நிலையான ஒரு இடத்துல உட்காந்தேன். இன்றைக்கி டெக்னீஷியனாக இருந்தேன், டிஎஸ்ஆர் இருந்தேன், பிடிஆர் இருந்தேன். இன்றைக்கி ஜிபிஓ இதே பில்டிங்கில் நான் ரிட்டையர் ஆகிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. வேறு யாரும் இந்த மாதிரி சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கூட என்னோட வேலை செஞ்சவங்க பெரும்பாலும் நான் ரொம்ப மௌனமாக இருக்கேன், அதிகம் பேசுறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுறதுக்கு என்ன இருக்குது? ரொம்ப பேரை வந்து பேசுனா கெட்டு போயிடுவோம். அதனால் பேசாமல் இருந்தால் நல்ல பேர் தட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு. அதிகமாக பேசிக்கிட்டு போகிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அதில் என் கூடையே உழைத்தவர்கள் கீழ்மட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் பாலகிருஷ்ணன், நண்பர், தேவி, இன்னும் பல ஆர்டி ஜெயராம்லாம் என் கூட வேலை செஞ்சவங்கலாம் ரொம்ப ஒபீடியன்ஸ். அவங்களாம் இல்லைன்னு சொன்னால் நான் சைனா முடியாது. அவங்களாம் இப்போ நிகழ்ச்சியாக ஆரம்பம் வந்து உணர்ச்சி வசப்பட்டார். அதாவது அவரை பேச முடியாத நானே ஏற்கனவே அப்படி தான் இருக்கிறேன். அதே போல் என்னுடைய நண்பர் துளசிங்கர் நீண்ட நெடுங்காலம் நண்பர். அதாவது அவர்களை பற்றினா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு சகோதரன் மாதிரி எல்லாருமே எனக்கு வந்து
தான் எல்லோரும் நீங்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நான் இருக்க முடியும். என் கூட நிறைய பேர் இப்போ ராஜேஸ்வரி கூட வந்து காட்பாடியில் நான் வேலை செஞ்சுருக்கும்போது காட்பாடியில் ராஜேஸ்வரி இருக்கிறாங்க. மற்ற இந்த 2 ராஜேஸ்வரி இருக்காங்க, ஜாக்ஸில் ஒரு ராஜேஸ்வரி இருக்கிறாங்க. இவங்களும் வந்து கீழே வந்து ரிப்பேர் சென்டரில் இருந்தாங்க. அது மாதிரி மாணிக்கம் இவங்கெல்லாம் எண்ணூரில் இருக்காங்க. டிஆர் குப்பம் மதனகோபால் இவங்கெல்லாம் வந்து என் கூட பேட்ச்மேன், ஃப்ரீ பேட்ச்மேன் இல்லைன்னா ஐடிஐ காலத்தில் என் கூட படித்த ஒரு குப்பன். அது மாதிரி மதனகோபால் அவங்கெல்லாம் என் கூடயே ஒர்க் பண்ணுறது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அவங்க குப்பன் ரிட்டையர் ஆகிட்டாரு, நானும் ரிட்டையர் ஆக போகிறாரு இன்னும் 2 வருஷத்தில். அது மாதிரி எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நான் என் கூட வேலை செஞ்சவங்க தான். சுற்றுலட்சுமி கூட நான் வேலை செஞ்சேன். சுற்றுலட்சுமி இன்னொரு செக்ஷனாக இருந்தால் கூட அவங்க கூட சேர்ந்ததுக்கு கூட அவங்க கூட நான் வேலை செஞ்சேன். இப்போ கோபால் வந்து மீனம்பேட்டில் இருக்கும்போது யூனியன் மூலமாக அவருக்கு எனக்கு தொடர்பு. அது மாதிரி எல்லாருடைய ஒரு அன்பு என்னை வந்து உணர்ச்சி பெருக்க வைக்கிறதால அதுக்கு மேலே என்ன பேச முடியல. இன்னும் நாகராஜன் கூட ஏன் பேசாமல் விட்டுட்டான்னு தெரியல. ஏன்னா அவரும் ஏதோ சொல்லுவார் நினச்சேன், அவரும் பேசுகிறாரு. அதனால் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த நன்றியை தெரிவித்து பாராட்டு விழாவில் பங்கு பெற்று அவர்களை வாழ்த்தி பேச வேண்டும் என்று ஓய்வு பெற்ற ஊழியர்கள் வந்து அவர்களை வாழ்த்தி பேசியிருக்காங்க. அவங்களுக்கும் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் லட்சுமி நாராயணன் 10 நாட்கள் தான் ஆகிறது அவருடைய கண் ஆப்ரேஷன் ஆகி அப்பயும் கூட நம்மளுடைய அழைப்பை ஏற்று இவருடைய புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நம்மளுடைய அழைப்புக்கு இணைந்து வந்து புகைப்படம் எடுத்தது. அப்புறம் இந்த சிஎஃப்டியில் கொஞ்சம் லைட்டு குறைவாக இருக்குன்னு சொல்லி குரலையும் வாசல் நைட்லேயே அந்த ஃபோக்கஸ் லைட்டை ஏற்பாடு பண்ணி அந்த தோழர் முரளியை வாசிட்டு இந்த விழா ஏற்படுறதுக்கு அனைத்து கேட்குறவர்கள் அந்த அலுவலக இருந்து அவர்களை வாழ்த்தி வெளியிட்டு வந்த அனைத்து இந்த டிடிசி மனவேல் நலத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த விழாவை திருப்பூரில் நிறைவு செய்தார். நன்றி. Friends, Subbulakshmi madam வந்து lunch arrange பண்ணிருக்காங்க. So I request all of you to have lunch with us. Thank you. ஆயிதான் சொல்றேன் நான் நிறைய பேர் பேசணும்னு சொல்லுவேன். நான் வந்த பிறகு மதனகோபால் நிறைய அவங்க வீட்டுல பாரு சொல்லிருக்காரு. பாரி வீட்டுல நிறைய வந்திருக்காரு. அதான் 2 பேரும் சைக்கிள்ல வருவாங்க. நாங்க பேசுறது கம்பெனி போனாங்க. அப்பதான் சொல்லுவார் கோயில் பேசுங்க யாரை எப்படி போனா தெரியுமா அப்பதான் தெரியாது அது தெரியாது. சாப்பிடும் போது தான் எடுக்கணும். அதுதான் வச்சுக்கிறேன். பாப்பா திறந்து சாப்பிட முடியல. எங்க சாப்பிட்டுருக்கீங்க சார்? சாப்பிடுங்க சார். நான் பாதியில் எழுந்து வந்துக்கிறேன். ஏன்னா அப்புறம் நீங்க சாப்பிட கேமரா டேவிட் ஒழிக இதெல்லாம் பாரு வீட்டில் போட்டு பார்த்தா மகிழ்ச்சியாக நினைப்பாருல. என்ன சங்கர் உண்மையா இல்லையா? காளிதாஸ் சொன்னார், நீங்கள் நான் சும்மா சரியாக எடுக்கல, இருந்தாலும் பரவாயில்ல சார் நல்லா எடுத்துருந்தீங்க, எனக்கு வீட்டில் சும்மா போட்டு போக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் உங்கள் எல்லாரையும் க்ளோஸ்அப்பில் கொண்டாந்துட்டேன் எடுக்கும்போது. பாலகிருஷ்ணன் ஏன் எனக்கு கூப்பிடலன்னு கேட்குறான். நான் என்ன சொன்னேன்? நான் அப்பவே நீ 1000 சொன்னாலும் ஒத்துக்கேன். வேணா அங்கே கொடுத்துடலாம். என்ன கேட்குறான்? அது வரைக்கும் விட்டுரு. கருணாகரன் வந்தாரா? வரல.
கேளு ம் நான் வரலன்னு சொல்லிட்டேன். ம் நான் இருக்கிற வரைக்கும் வரலப்பா. வரல கர்நாடகா வரலையே. அப்புறம் வந்தாரா இல்லையா? வந்தாரா நேத்தா நேத்து சொல்றேன். நேத்து எங்க வந்தார் கர்நாடகா? வந்தாரு. கர்நாடகா வரலங்க. நேத்து கண்ணன் தாங்க வந்தார். கர்நாடகா வரலங்க. அப்புறம் இவரு மனோகர் சார் வந்தார்ல. மனோகர் வந்தார். அவங்களாம் வந்தாங்கல்ல. மனோகர் வந்து நுங்கம்பாக்கம் தானே. அவங்களாம் வந்தாங்க. கண்ணன் வந்தார். நேத்து கண்ணன் வரல. நேத்து வந்தார். நேத்து கதையை சொன்னா நீ இன்னைக்கு கதை சொல்ற நீ. இந்த இது பேட்ச்லயே உங்களுக்கு அடுத்த பேட்ச் தான் கண்ணன் இல்லை.